வணக்கம் உறவுகளே. டீ டைமில் ஈஸியாக 10 மினிட்ஸில் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சா நான் சொல்கிற இந்த பன்னீர் பால் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் 1 கப் கடல மாவை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவு 3த்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் பொடியை நல்லா துருவின பன்னீர், அது கூட பொடியை நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம வறுத்து வச்சுருக்க மாவையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணதும் பால் பிடிக்கிற மாதிரி ஒரு பதம் வரும். அந்த பதம் வந்ததும் எல்லாத்தையும் அழகாக குட்டி குட்டியாக ரவுண்டாக பால் மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் பால் மாதிரி பிடிச்சிக்கிறேன், நீங்கள் வடை மாதிரி கூட தட்டிக்கலாம், இல்லை கட்லெட் மாதிரியும் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி பால் மாதிரி அழகாக பிடிச்சி எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க பாலை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த பால் அதில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் மேலே கோட்டிங் பண்ணிக்கோங்க. கோட்டிங் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்தால் சுட சுட பன்னீர் பால் ரெடி. இது குழந்தைங்களுக்கு சூடாக கெச்சப் கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.